இப்ப 24/7ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனா அது ஒன் வர்றது நாள்ல ட்விஸ்டடா இருக்கு. வர்றதில்ல. அந்த அந்த அதுல அவ்ளோ அடிச்சு சொல்றான். பிரவீன்ங்கிறவரு அப்படியே இந்த ஷோவ மொத்தமா இந்த இந்த ஒரு வாரத்த பத்தி பிரவீன் அவ்ளோ அழகா பேசியிருக்காரு 24/7ல. அத அப்படி தூக்கிட்டானுங்க இவனுங்க பாதி பாயிண்ட்ஸ. அழகா சொல்லிக்கிறாரு பிரவீன். வியானா ஒரு ரோலா நீ பண்ணியிருந்திருக்கணும். அந்த இடத்துல உனக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க் உன் பக்கத்துல இருக்கிற வேலைய விட்டு போனா நம்ம பேசுறோம் தெரியுமா? அது எல்லாத்தையும் அப்படியே பேசியிருக்காரு அதுக்கு அடுத்த நாள் அவரு. வேலைய விட்டு தூக்கிட்டான்னா, அவன் வேலைய விட்டு தூக்கிட்டானுங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துல நானும் வேலைய விட்டு போறேன்னு சொல்றது இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. பிரவீன் வந்து எனக்கு அந்த பார்க்கும்போது, ஏய் இந்த பையனுக்கு இருக்கிற மூளைக்கு, இந்த கேம் நாலேட்ஜ்க்கு இந்த பையன் தான்ப்பா வேற மாரி ஆடுறான்னு எனக்கு நிஜமா ஃபீல் ஆச்சு அவர பிரவீன பார்க்கும்போது. அந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங் பிரவீனுக்கு இருக்கிறதுல 10% கூட இவங்க யாருக்குமே இங்க இல்ல. 50வது நாள் வரைக்கும் பார்ப்பேன். அதையும் மீறி இவனுங்க சைடுல இருந்து இந்த கண்டஸ்டன்ட்ஸுங்களும் இந்த பார்வதிய ஒண்ணும் பெருசா சீன்ற மாரி தெரியல. அப்படியே விட்டானுங்க. பார்வதியும் மாறுற மாரி தெரியல. இந்த பிக் பாஸ்ல வெளிய இருந்திருக்கக்கூடிய இவனுங்களும் வந்து அதுக்கு நல்லா அத யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் வேணும்னு பண்ணிக்கிட்டானுங்கன்னா, இந்த 50வது எபிசோட நம்ம ஷோவ நம்ம வந்துட்டு முடிச்சு வேலைய பார்க்க போறது நல்லது பிரியா.